உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. ஆன்மீக ஐதீகங்கள். சியாமளா நவராத்திரி. ஆதிசங்கரர் வகுத்துள்ள ஷண்மத வழிபாட்டு முறைகளில் சாக்தம் என்னும் வழிபாடு சக்தியை முதன்மையாக போற்றும் அற்புத வழிபாடு. அம்பிகையை முதன்மையாக போற்றி வழிபடும் இம்முறையில் முக்கியமானது 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி விழா. ஆண்டின் 12 மாதங்களிலும் 12 நவராத்திரி விழாக்கள் உண்டு. அவற்றுள் 4 நவராத்திரிகள் மட்டுமே பக்தர்களால் பெரிதும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றன. அவை ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, சியாமளா நவராத்திரி, வசந்த நவராத்திரி. பொதுவாக நவராத்திரி என்றவுடன் சாரதா நவராத்திரி என்று சொல்லப்படுகின்ற புரட்டாசி மாதத்தில் வரும் ஆயுத பூஜை, விஜயதசமியுடன் கூடிய நவராத்திரி மட்டுமே அனைவரின் நினைவுக்கும் வரும். சியாமளா நவராத்திரி தை மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி 9 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. ராஜசியாமளா, மாதங்கி, மந்திரினி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படும் சியாமளா தேவி மதங்க முனிவரின் மகளாக அவதரித்தவள். தசமகா வித்யைகளில் 9வது திருவடிவமாக போற்றப்படுபவள். இவள் வேத மந்திரங்களுக்கெல்லாம் அதிதேவதை. எனவே மந்திரினி என்றும் அழைக்கப்படுகிறாள். கல்வி, வித்யை, ஞானம் உள்ளிட்ட அனைத்திற்கும் இவளே ஆதாரமாக விளங்குவதால் நேர்மை, பேச்சுத்திறன், கல்வி, கலைகள் போன்ற நிலைகளில் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கு சியாமளா தேவியை வணங்க வேண்டும் என்கிறார்கள். சியாமளா தேவி லலிதா பரமேஸ்வரியின் மகா மந்திரியாக இவ்வுலகை ஆட்சி செய்து அருள்பவள். பண்டாசூரனுடன் லலிதா தேவி போருக்கு புறப்பட்ட போது அவரின் கையில் இருந்து மனஸ்தத்துவமான கரும்பிலிருந்து தோன்றியவளே இந்த சியாமளா தேவி. பண்டாசூரன் வதத்தின் போது லலிதா தேவிக்கு உதவியாக சியாமளா தேவி போர் புரிந்தார் என கூறப்படுகிறது. போரின் போது பண்டாசூரனின் தம்பியான விஷன் என்னும் அசுரனை வதம் செய்தாள் சியாமளா தேவி. சியாமளா தேவி வீணையை கையில் தாங்கிக் கொண்டு காட்சி தரக்கூடிய சங்கீத கலையின் தலைவியாவாள். சங்கீத கலைகளில் உச்சத்தை தொட வேண்டும் என்றால் சியாமளா தேவியை வழிபாடு செய்ய வேண்டுமாம். மேலும் கதம்பவன வாசினி என்றும் இந்த அம்பிகை போற்றப்படுகிறாள். அதாவது ஸ்ரீ லலிதா தேவியின் நிவாச தலமான ஸ்ரீநகரத்தை சுற்றிலும் கதம்பவனம் நிறைந்த பகுதியில் வாசம் செய்கிறாள் சியாமளா தேவி. மதுரை மாநகருக்கு கதம்பவனம் என்ற ஒரு பெயரும் உண்டு என்பதால் மதுரை மீனாட்சியம்மன் சியாமளா தேவியின் அம்சமாகவே போற்றப்படுகிறாள். சங்கீதம் பயிலக்கூடியவர்கள் சியாமளா நவராத்திரியின் 9 நாட்களும் சியாமளா தேவியை குருவாக பாவித்து பூஜித்து வழிபட்டு வர அம்பிகையின் பரிபூரண அருள் கிடைக்குமாம். இந்த சியாமளா நவராத்திரியின் 5வது தினமான வசந்த பஞ்சமியில் ஸ்ரீ சரஸ்வதி தேவி திரு அவதாரம் செய்ததாகவும் ஐதீகம். எனவே தென்னாட்டில் விஜயதசமி போல வடநாட்டில் வசந்த பஞ்சமி அன்று வித்யாரம்பம் செய்கிறார்கள். அன்றைய தினம் அம்பிகையை வழிபடுபவருக்கு கலைகள் அனைத்திலும் நிறைந்த பேராற்றல் கிட்டுமாம். தை மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் தொடங்கி சியாமளா நவராத்திரி நடைபெறுகிறது. இந்நாட்களில் காலையும் மாலையும் நம் வீட்டின் பூஜையறையில் விளக்கேற்றி அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். சியாமளைக்கு விருப்பமான பச்சை வண்ண உடையை சாத்தி பாயசம் நிவேதனம் செய்ய வேண்டும். மாதுளை சியாமளாவிற்கு மிகவும் பிடித்த பழமாகும். சியாமளா தாண்டகம் போன்ற ஸ்லோகங்களையும் லலிதா சகஸ்ரநாமத்தையும் பாராயணம் செய்ய மிக நல்ல பலன்கள் உண்டாகும். வீணை மீட்ட தெரிந்தவர்கள் அம்பிகை முன் வீணை மீட்டி ஆராதிக்கலாம். மேலும் பச்சை வண்ண உடையை அம்பிகையின் படத்துக்கு அல்லது திருவுருவத்துக்கு சாத்தி அதை தானம் செய்தால் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. நாமும் சியாமளா நவராத்திரியின் 9 நாட்களிலும் சியாமளாம்பிகையை போற்றி வணங்குவோம். சியாமளையின் அருளால் சிறப்புடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். சியாமளா நவராத்திரி. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com.